சாய்ஸ் கிச்சன் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஐயங்கார் இட்லி பொடி. ஐயங்கார் இட்லி பொடின்னு ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, எல்லாரும் இட்லி பொடி திரிப்பாங்க. ஆனால் இதில் கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன் இன்க்ரீடியன்ட்ஸ் அதெல்லாம் டிஃபர் ஆகும். கொஞ்சம் ஹெல்த்தான இன்க்ரீடியன்ட்ஸாக இருக்கும், ரொம்ப ட்ரெடிஷ்னல் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இதை ஐயங்கார் இட்லி பொடின்னு சொல்கிறோம். ஐயங்கார் இட்லி பொடி செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப் கருப்பு உளுந்து, 1 கப்புங்கிறது 200 கிராம், அந்த கப் அப்ராக்சிமேட்லி 200 கிராம். அதே கப்பில் 1 கப் கடலைப்பருப்பு, அதே கப்பில் 1 கப் கருப்பு எள்ளு, நம்ம எடுத்துக்கிட்ட கப்பில் 1/2 கப் துவரம் பருப்பு, அதே மாதிரி 1/2 கப் பாசிப்பருப்பு. அடுத்தது ஒரு அடிஷ்னல் இன்க்ரீடியண்ட். இது நிறைய மெம்பர்ஸ் இருக்கிற ஃபேமிலிக்கு அப்படின்னா நிறைய குவான்டிட்டி பொடி வேணும்னா இந்த அரிசியை சேர்த்துக்கலாம். நான் இப்போ என் ஃபேமிலிக்கு மட்டும்தான் செய்கிறதுனால அரிசி சேர்க்க போகிறதில்ல. வேணுங்கிறவங்க இதே மாதிரி 1/2 கப், நம்ம எடுத்துருக்கிற கப்பில் 1/2 கப் அரிசி எடுத்து அதே மாதிரி பொன்னிறமாக வறுத்து பருப்புங்களோட திரிச்சிட வேண்டியது தான். நம்ம எடுத்துக்கிட்ட உளுத்தம் பருப்பு, எள்ளு, கடலைப்பருப்பு, அப்புறம் துவரம் பருப்பு, பாசிப்பருப்போட மிக்சிங், இது எல்லாத்தோட அளவும் ஈக்குவல் அளவு மிளகா வத்தல் எடுத்துக்கணும். நான் எனக்கு எடுத்துக்கிட்ட அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு அளவை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பெருங்காய பொடி தேவையான அளவு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சு அதில் நம்ம எடுத்து வச்சிருந்த கருப்பு உளுந்த ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். அதே மாதிரி கடலைப்பருப்பையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்ச 1/2 கப் துவரம் பருப்பு, 1/2 கப் பாசிப்பருப்பு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வறுத்துக்கலாம் ட்ரையா. அதே மாதிரி இதுவும் பொன்னிறமாக வறுத்த உடனே எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது கருப்பு எள்ளை நல்லா படன்னு வெடிக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி கருப்பு எள்ளு நல்லா வெடிக்கிற சவுண்டு உங்களுக்கு கேட்கும். இந்த மாதிரி சவுண்டு வர்ற வரைக்கும் அதை வறுக்க வைக்கணும். இப்போ சவுண்டு வந்துருச்சு, நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இந்த கருப்பு எள்ளு வெடிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம், இல்லைன்னா ஒரு கசப்பு தன்மை வந்துடும். அதனால இந்த மாதிரி வெடிக்க விட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பை, அந்த உப்போட ஈரத்தன்மை போகிற அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது பெருங்காயம். பெருங்காயத்தை ரொம்ப மிதமான சூட்டில் வறுக்கணும், இல்லைன்னா அது ரொம்ப கருப்பாயிடும், அப்புறம் அந்த டேஸ்ட்டே ரொம்ப மாறி போயிடும். முடிஞ்சா அடுப்பை கூட ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லேயே, அந்த கடாயோட சூட்லேயே அந்த பெருங்காயத்தை போட்டு எடுத்துக்கலாம், அதுதான் பெஸ்ட்டு. அப்புறம் மிளகா வத்தல். மிளகா வத்தல் வறுக்கும் போது மட்டும் ஒரு 2 சொட்டு எண்ணெய் விட்டுக்கணும். ஏன்னா மிளகா வத்தலுக்கு அந்த கமர்ற தன்மை இருக்கு, அதனால அது எண்ணெய் விட்டுக்கலாம், இல்லைன்னா ரொம்ப கருப்பும் ஆயிடும் அது. அதனால ஒரு 2 சொட்டு எண்ணெய் விட்டு அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். மிளகா வத்தலை இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். அது வறுத்து முடியறதுக்குள்ள நம்ம ஒரு சில டிப்பு பார்த்துடலாம். இந்த மிளகா பொடியை பொறுத்தளவில் கருப்பு உளுந்துங்கிறது ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட். இதில் வெள்ளை உளுந்தும் யூஸ் பண்ணலாம், ஆனால் அதில் இந்த அளவுக்கு டேஸ்ட் வரும்னு சொல்ல முடியாது. இதுதான் ட்ரெடிஷ்னலான டேஸ்ட் வரும். அப்புறம் இந்த வறுக்கிறதுல முக்கியமான டிப் என்னன்னா, மிதமான சூட்டில் தான் எல்லாத்தையுமே வறுக்கணும். அப்போ தான் கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வறுக்க முடியும், அப்போ தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும். எள்ளு பொறுத்தளவில் அண்டர் ரோஸ்ட் ஆயிட்டாலும் கசப்பு வந்துடும், ஓவர் ரோஸ்ட் ஆயிட்டாலும் கசப்பு வந்துடும். பெருங்காயமும் அதே மாதிரி தான், அண்டர் ரோஸ்ட்டும் ஆயிடக்கூடாது, ஓவர் ரோஸ்ட்டும் ஆயிடக்கூடாது. ஸோ இதெல்லாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்தெடுக்கும் போது தான் அந்த கரெக்டான ட்ரெடிஷ்னலான டேஸ்ட் கிடைக்கும். இதெல்லாம் நிறைய சமைச்சவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நம்ம சேனலை பிகினர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி நல்லா வறுத்து ஆற வச்சுக்கணும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் திரிக்கணும். திரிக்கிறதுலையும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏன் இப்படி தனியாக ஆற வச்சுருக்கேன்னா, ஃபஸ்ட்டு இந்த பருப்புகள், உப்பு இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு திரிச்சு எடுத்துடணும். அதுக்கப்புறம் தான் எள்ளையும் பெருங்காயத்தையும் சேர்க்கணும். ஏன்னா எள்ளையும் பெருங்காயத்தையும் இதோடையே சேர்த்து போட்டோம்னா கசப்பு தன்மை வந்துடும். எள்ளு ரொம்ப அரைப்பட்டுடுச்சுன்னா கசப்பு தன்மை வந்துடும். அதனால ஃபஸ்ட்டு மிளகா வத்தல், பருப்புகள் இதை முதல்ல திரிச்சு எடுத்துட்டு கடைசி எள்ளையும் பெருங்காயத்தையும் ஒரு ஓட்டி எடுத்துடலாம். நம்ம ஐயங்கார் ஸ்பெஷல் இட்லி பொடி சும்மா வாசனையாக கமகமன்னு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி வித்தியாசமான ட்ரெடிஷ்னலான ரெசிபி வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.